ஹாய் வீவர்ஸ், அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவிழாக்கெலாம் வைக்கக்கூடிய மாவிளக்கு ரெசிபி எப்படி ரெடி பண்ணாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு வெல்லத்தை தட்டி பொடியாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொடித்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மாவிளக்கு செய்கிறதுக்கு வெல்லத்தை பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சறதுக்கு பொடித்த வெல்லத்தை சேர்த்துட்டு பொடிச்ச வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகை காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு இந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்குறோம். அதே அளவு வெல்லம் எடுத்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். அரிசி மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாகு நல்லா கொதித்து ரெடி ஆயிருச்சு. பாகை எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு அரிசி மாவோட வடித்து பாகை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து அரிசி மாவோட சேர்த்துக்கலாம். பாவை முழுமையாக அப்படியே சேர்த்துறாமல் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகு நல்லா சூடாக இருக்கிறதுனால கை வச்சு கலர முடியாது. அதனால் ஒரு கரண்டியோ ஸ்பூனோ ஏதோ ஒன்று வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட பாகை அளவாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். சேர்த்த பாகு மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு கொடுத்துக்கணும். பாகு கொஞ்சம் அதிகமானாலும் மாவிளக்குக்கு உருண்டைகள் சரியாக வராது. அதனால் கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை 2 பேட்சாக பிரிச்சுக்கலாம். இந்த மாவில் 2 மாவிளக்கு செய்ய போகிறோம். இந்த மாதிரி மாவை எடுத்து 2 கைகள்லையும் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டைகளாக உருட்டணும். நல்லா உருண்டையாக உருட்டிட்டு 2 கையிலையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் மாவிளக்கு ஷேப்பில் வந்துடும். சென்ட்ரு பகுதியில் கொஞ்சமாக குழிவாக வச்சுக்கலாம். நெய் போடுறதுக்காக, நெய் போட்டு தீபம் போடுறதுக்காக கொஞ்சம் குழிவாக பண்ணிக்கலாம். மாவில் நல்லா வெடிப்புகள் இல்லாத நல்லா அழுத்தம் கொடுத்து சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். மாவிளக்கு நல்லா ஷேஃபாக ரெடி ஆயிடுச்சு. தேவையான டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். மாவிளக்கு போடுறதுக்கு நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். மாவிளக்கு எப்போவுமே மாவிளக்குக்கு முன்னத்த நாளே நான் ரெடி பண்ணிடுவோம். மாவிளக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் கோயிலில் சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு மாவிளக்கு ஏற்றுறதுக்கு ரெடியாக முன்னாடியே செஞ்சு வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு மாவிளக்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக அழகாக ரெடியாகி வந்துடுச்சு. நம்ம தேவையான டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். மாவில் ஒரு வாழை இலையை வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு நெய் போட்டு திரி போட்டு தீபம் போட்டுடலாம். அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you.